கோவையில் 2வது முறையாக ஜெம் அறக்கட்டளை சார்பில் பெண்களுக்கான இரவு நேர மாரத்தான் போட்டி. ஜெம் அறக்கட்டளை வருகின்ற பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழகத்தில் 2வது முறையாக பெண்களுக்கென இரவு நேர மாரத்தான் போட்டி நடத்துகிறது. பெண்களின் ஆரோக்கியத்தை மையமாக கொண்டும் பெண்களுக்கு வயிற்று பகுதி, கர்ப்பப்பை பகுதியில் வருகின்ற புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த மாரத்தான் போட்டி நடத்தப்படுகிறது. இன்று வியாழக்கிழமை காலை 11 மணி அளவில் டி-ஷர்ட் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஜெம் மருத்துவமனை அறையில் வெளியிட்டார். இந்த டி-ஷர்ட் வெளியீட்டு நிகழ்வில் ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேல், டாக்டர் பிரவீன் ராஜ், தலைமைச் செயல் அதிகாரி திருமதி பிரபா பிரவீன் ராஜ், இணை நிர்வாக இயக்குநர் உட்பட ஜெம் அறக்கட்டளை நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த மாரத்தான் போட்டி குறித்து பேட்டியளித்த ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேலு, ஜெம் அறக்கட்டளை கோவை மாநகர காவல் மற்றும் தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் அங்கீகாரத்தின் மூலம் வருகின்ற பிப்ரவரி 17ஆம் தேதி பெண்களுக்கான மாரத்தான் போட்டி மற்றும் இதர நிகழ்ச்சிகள் நடத்தவுள்ளதாகவும் வஉசி மைதானத்தில் நடைபெறவுள்ளதாகவும் கூறினார். எந்த ஈவெண்ட் எடுத்தாலுமே கோயம்புத்தூர் இன் அரவுண்ட் பிளேஸ் தான் இந்தியாவில் முதன்மையாக பெரும்பாலும் வரும். இப்போ கூட நேற்று பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்ட் அப்பில் வந்து தமிழ்நாடு முதன்மையாக இருக்குன்னு. அந்த ஸ்டார்ட் அப் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கோயம்புத்தூர் சுற்றி தான் இருக்குது. கோயம்புத்தூர் ஒரு பெரிய என்டர்பிரினர்ஷிப் உள்ள இது. எந்த எடுத்தாலுமே குவாலிட்டிக்காக செய்வாங்க, முதன்மையாக இருக்கணுங்கிறதுல தனிப்பட்ட முறையிலே எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த வகையில் இந்த கோயம்புத்தூர் இந்த மாரத்தானுக்குமே ஒரு முதன்மை அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியாவிலேயே இரவு நடக்கக்கூடிய பெண்கள் மாரத்தானுங்கிறது சென்ற ஆண்டு தான் முதல் முறையாக நடந்தது இந்தியாவில். லேடிஸ் நல்லா கைத்தட்டி இருக்காங்க. எங்களுடைய 2வது கார்னிவல் இந்த வருஷம் பிப்ரவரி 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை நடக்க போகுது. போன வருஷம் நடந்ததோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அது வந்து நம்ம கமிஷனர் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் சொல்லணும். அப்போ பெண்களுக்காக என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். இந்தியாவில் பெண்கள் எல்லாருமே எப்படின்னா, ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஃபேமிலியில் முக்கியமான அங்கம் யாருன்னா லேடிஸ் தான். குழந்தைங்களை பார்க்கணுனாலும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க, ஜென்ஸை பார்க்கணுனாலும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. ஆனால் அவங்கள மட்டும் அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. இது வந்து வரக்கூடிய பேஷண்ட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, ஒய்ஃப் தான் பேசிக்கிட்டே இருக்கும், ஹஸ்பண்டோடைய ப்ராப்ளத்தை அவர் சொல்லவே மாட்டாங்க. அது பழக்கம் நம்மளுடையது. அதை விட என்ன அப்படின்னா, எப்படி வரத்தான் கொண்டு வரதுன்னு சொல்லி முக்கியமானது வந்து எப்படி நம்ம வந்து இதை வந்தது காரணம், பிரவீன் வந்து குழந்தைங்களுக்காக ஒபிசிட்டி நம்ம இந்த வஉசி பார்க்கில் உங்களுக்கெல்லாம் தெரியும், கோவிட் அப்போது சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. எதுக்குன்னா சில்ட்ரன்ஸை நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுருந்தா பின்னால் சொசைட்டியில் நல்லா வருவாங்கிறது பிரவீனுடைய இது. நல்லா வந்தது. 5000 குழந்தைகளை வந்து நம்ம அவங்க வந்து இப்போ ப்ரொசெஷன் பண்ண வச்சு அசோக் பண்ணி பிளட் எடுக்க வச்சோம். அதுக்கு சிவகார்த்திகேயன் நம்ம சினிமா நடிகர் கூட வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனாலும் கூட குழந்தைங்களை எப்படி எஜுகேட் பண்ணுறது? குழந்தைங்களை வந்து பார்க்குற அம்மா தானே. ஒரு தடவை நாங்கள் வந்து டிவியில் பேசினோம், பரோட்டாவை பார்த்தா பரோட்டா சாப்பிட்டா எவ்வளோ பாதிப்பு இருக்கும்னு. ஆனால் கடைசியில் என்னென்னா, ஒரு நாள் ஒரு பையனை குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. அந்த அம்மா சொல்லுது, சார் நீங்கள் டிவியில் பேசுகிறீங்க சார், ரொம்ப சங்கடமாக இருக்குது சார். ஏமாண்ணே, இந்த பையனும் பரோட்டா சாப்பிட மாட்டேங்கிறான், எங்களையும் பரோட்டா சாப்பிட கூட மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பையனுக்கு புரிகிற அளவுக்கு கூட இந்த அம்மாவுக்கு புரியலையேன்னு தான் தோணுச்சு. அப்போது குழந்தைங்களை போய் எஜுகேட் பண்ணுறதுல முடியாத விஷயம். காலேஜ் பசங்களையும் இப்போ கொஞ்சம் கஷ்டம், பெரியவங்களுக்கு கண்டிப்பாக